ஒரு சின்ன தொண்டு வலி மருந்து கடைக்கு போறோம், ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடுறோம், 2 நாள் சரியாயிடுச்சு, பேக் டு நார்மல். ஆனா அதே மாத்திரை நாளைக்கு நம்ம உயிரை காப்பாற்ற முடியாம போனா அது நோய் ஸ்ட்ராங்கான கிடையாது. அந்த மாத்திரையை நம்ம பலவீனப்படுத்திட்டோம். நம்ம உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறக்கோ அல்லது கண்ட்ரோல் பண்றக்கோ ஹெல்ப் பண்றது ஆன்டிபயோட்டிக்ங்கிற மெடிசன். இப்ப ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு ஆயுதம், பாக்டீரியாங்கிறது ஒரு கெட்ட கிருமின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆன்டிபயோட்டிக்ங்கிற ஒரு ஆயுதத்தை ஒரே ஆயுதத்தை திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்றங்காட்டி அந்த பாக்டீரியா அதை எதிர்க்கிறதுக்காக ட்ரைனிங்கை ஈஸியா எடுத்துக்குது. ஸோ அதனால ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு வேலை செய்யறது இல்லை. ஸோ இதுதான் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சளி பிடிச்சா ஆன்டிபயோட்டிக், ஃபீவர் வந்து ஆன்டிபயோட்டிக், வயிறு வலி வந்தா கூட ஆன்டிபயோட்டிக். ஆனா உண்மை என்னன்னா இதுல பெரும்பாலான நோய்கள் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒருபோது வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வேலை செய்யவே செய்யாது. நம்ம தேவையில்லாம எடுக்கிற ஒவ்வொரு மாத்திரையும் நம்ம உடம்ப குணப்படுத்தல, பாக்டீரியாவை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு. இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சங்காட்டி தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட இதுக்கு எகென்ஸ்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாம 12 லட்சம் பேர் இறக்குறாங்க. இந்தியால 2019 மட்டும் 3 லட்சம் பேர் இதனால இறந்திருக்காங்க. இத்தனைக்கும் நம்ம இந்தியன்ஸ்ல 83% பேருக்கு ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இருக்கு. பின்ன பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒரு சர்வே படி இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்ட்ஸ்ல 45% பேருக்கு மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுது. மிச்சம் இருக்க 55% பேருக்கு ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கைன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம 80% மெடிக்கல் ஷாப்ஸ்ல டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குதுன்னு ஒரு ரகசிய சோதனை சொல்லுது. ஆன்டிபயோட்டிக்ஸை மக்களுக்கு மட்டும் இல்லாம ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அது வளரணும் சீக்கிரமே அப்படிங்கறக்காக. இது மண்ணில் கலக்குது, தண்ணியில கலக்குது, பின்னாடி நம்ம சாப்பாட்டிலேயே கலக்குது. இது ஒரு சைக்கிளாவே சுத்திட்டு இருக்கு. ஆன்டிபயோட்டிக்கா பாராசிட்டமால் மாதிரி நினைக்காதீங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டுமே எடுத்துக்கோங்க. கோர்ஸ் முடிக்காம நடுவில் நிறுத்திடாதீங்க. 5 நாள் சாப்பிட சொன்னா 5 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் 3 நாள் நடுவில் நிறுத்திடாதீங்க. ஆன்டிபயோட்டிக் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.